இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்சோவின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சிமடம் மாந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த பிரிட்சோ என்ற சக மீனவர்களுடன் கடலுக்கு சென்றார். தனுஷ்கோடி ஆதம்பாலம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 4 படகுகளில் இலங்கை கடற்படையினர் வந்து மீனவர்கள் மீது திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். அதில் 22 வயதான பிரிட்சோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையின் போது பிரிட்சோவின் உடலில் இருந்து AK-47 ரக துப்பாக்கி குண்டு அகற்றப்பட்டது. கெம்லஸ் என்பவரின் 4வது மகனான பிரிட்சோ பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொரு மீனவரான சரோனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போதே அந்த மீனவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி மாமா எங்களை காப்பாத்துங்க, இலங்கை கடற்படை எங்களை சுட்டுக்கிட்டு இருக்கிறான், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி எனக்கு அலறல் சத்தத்தில் ஃபோன் கொடுத்தாரு. நான் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இங்கே உள்ள மீன்துறைக்கும் கோஸ்ட் கார்டுக்கு நான் உடனே தகவல் சொல்லி இந்த மாதிரி இலங்கை கடற்படை நம்ம பவுண்டரியே வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா செல்போன்ல டவர் எடுக்கிற தூரம்னா அது நம்ம பவுண்டரி தான். சுடுறதுக்கு காரணம் என்னன்னு நாங்க கேட்கிறோம். நாங்க போய் இலங்கையோட போராட்டம் நடத்தல, போர் பண்ணல. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்க ஒவ்வொரு நாளும் உணவுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். மொழியே நாங்க அங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வரல.